இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம் என்ற முதல் வாசகத்தின் முடிவிலே நாம் வாசிக்க கேட்டோம். எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம் என்ற மைய கருத்தோடு பார்க்கின்ற பொழுது, இறப்பிற்கு பிறகு நம்முடைய வாழ்வு என்ன நடக்கின்றது? உயிர்த்தெழுகின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் ஆண்டவரோடு இருக்கத்தான் ஆசைப்படுகின்றது. அந்த ஆன்மா இந்த மண்ணுலகில் ஒவ்வொரு நாளுமே நச்சரித்து கொண்டே நம்மை சித்திரவதை செய்து கொண்டிருக்கும். நான் நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும், என்னுடைய ஆன்மா இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும், இறந்த இந்த நிலையிலே என் ஆன்மா இறைவனுக்காக ஏங்கி தவிக்க வேண்டும் என்ற நிலையிலே ஒவ்வொரு நாளுமே நம்முடைய ஆன்மா, நம்முடைய மனசான்று நமக்கு பேசிக்கொண்டே இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, உயிருக்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணுலக வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று யாருக்கும் தெரியாத நிலையில் இருக்கின்றோம். இன்றா நாளையா எப்பொழுது என்ற நிலையில் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை ஒவ்வொரு நாளுமே நாம் உணர்கின்ற பொழுது உயிருக்கான பயங்களோ, உயிருக்கான அச்சங்களோ, இந்த வாழ்வுக்கான எல்லா நிலைகளுமே ஆண்டவர் நமக்கு நலன்களை தரக்கூடியவராக இருக்கின்றார். உயிருக்காக நாம் ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றோம். பல தியாகங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம் குடும்பங்களுக்கான எல்லா நிலைகளுமே நாம் இந்த இறைவார்த்தையை கேட்டு எந்நாளும் இறைவனுக்கேற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி இருக்கின்றோம் என்பதை பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இது முதல் வாசகத்தில் பவுலடியார் தன்னுடைய மக்களுக்கு இவ்வாறாக கூறுகின்றார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தினுடைய ஆழமான சிந்தனையில் பார்க்கின்ற பொழுது, ஒப்புமையை நற்செய்தியாளரான லூக்கா மற்றும் மத்தேயு, மார்க்கு. லூக்கா நற்செய்தியாளர் இன்று நாம் வாசிக்கப்பட்ட லூக்கா நற்செய்தியிலிருந்து அவர் மக்களுடைய எண்ணங்களையும் எளிமையான முறையில் பெண்கள் மற்றும் சமநிலையை இங்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. இயேசுவுடைய தொடக்கம், அவருடைய பணி வாழ்வினுடைய தொடக்கம் நாசிரத்து ஊரிலிருந்து தொடங்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்குதான் அவர் கல்வி பயின்றார். சிறு வயதிலிருந்து அவர் அந்த படிக்கின்ற வயது வரை அந்த ஊரிலே ஓடி ஆடி விளையாடிய அந்த பகுதியிலே அவர் மீண்டும் அந்த இடத்திற்கு சென்று அந்த தொழுகை கூடத்திலே இசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கின்ற பொழுது அந்த வார்த்தை இவ்வாறாக வாசிக்கப்படுகிறது: ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது என்று சொல்லி அந்த வார்த்தையின் வழியாக அவர் மக்களுக்கு பல நிலைகளிலே அவர் போதிக்கின்றார். அந்த வார்த்தை, என் மீது நான் கொடுக்கப்பட்ட அந்த பணியானது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக அந்த சுருளேட்டில் இருப்பதை வாசித்து அவருடைய பணி வாழ்வுக்கான ஒரு தயாரிப்போடு அவர் அங்கு வாசிக்கின்றார். அவர் நாசிரத்து ஊரிலிருந்து தன்னுடைய பணியை ஆரம்பிப்பதாக இங்கு நாம் பார்க்கின்றோம். மற்றும் மார்க்கு, மத்தேயுவில் பார்க்கின்ற பொழுது கலிலேயாவிலிருந்து அவருடைய பணியை ஆரம்பிப்பார்கள். பணி வாழ்விலிருந்து அவருடைய தொடக்கத்தை அங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய இந்த பணி வாழ்வு அவருடைய சொந்த ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையை பார்க்க முடிகிறது. இவர் என்னுடைய சொந்தக்காரரே, இவர் யோசேப்பின் மகன் தானே, மரியாவும் இவருடைய சகோதரர் என்னோடு தான் இருக்கின்றார்களே, இவரிடம் நாம் என்ன எதிர்பார்க்க முடியும்? இவர் புதுமைகள் செய்ய முடியுமா என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் புதுமை செய்வதற்கு ஆள்கள் அல்ல, அவர் நம்மோடு இருந்து நமக்கான மீட்பு திட்டத்திற்கான வழியிலே அவர் ஆயத்தமாய் நமக்கான நிலையிலே இருந்தார் என்பதை பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இறைவாக்கினராக இருந்தாரா என்று அவர்களோடு பேசிக்கொண்டார்கள். இறைவாக்கினர்களாக இருந்தார்களா என்று சொல்கின்ற பொழுது அவர் பழைய ஏற்பாட்டை சுட்டி காட்டுகின்றார். அதாவது எலியா இருந்தார், அவர் காலத்திலே மழை பொய்தது மற்றும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது யாரிடம் அனுப்பப்படவில்லை, பல கைப்பெண்கள் இருந்தார்கள், அவர்களிடம் அனுப்பப்படாத அந்த இறைவாக்கினர் ஆனால் சாரிபாத் என்ற பெண்ணிடம் அனுப்பப்படுகிறாள் என்று இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதே போல் பல தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். பல தொழுநோயாளர்கள் இருக்கின்ற பொழுது அந்த எலிசா அவர்கள்
அங்கே இருக்கின்ற நாமானுக்கு அனுப்பி அவரை குணப்படுத்துகிற நிலையை பார்க்க முடிகிறது என்பதை சொல்கிறார். அதை தான் இயேசு இங்கு சொல்கின்றார். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் பாவத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை மீட்பதற்காகவே நான் வந்தேன் என்ற நிலையிலே இங்கு மறைமுகமாக சுட்டி காட்டுவதை பார்க்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுடைய இந்த பணி வாழ்வினுடைய தொடக்கம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு உன்னதமான பணியாக இருக்கின்றது. அந்த உன்னதமான பணிதான் முதலில் வாசிக்கப்பட்டது போல கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் உயிருக்கான அச்சம் நம்மில் இருக்காமல் இருக்கும். நாம் நம்முடைய ஆன்மாவை மீட்டு எந்நாளுமே இறைவனுடைய அந்த சன்னிதானத்தில் வைக்கக்கூடிய எல்லா தயாரிப்புகளையும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நான் அனுபவிக்க வேண்டும். அவருடைய அனுபவங்களிலே நானும் இரண்டர கலக்க வேண்டும். நமக்கு நன்மை தீமை என்ற நிலையிலே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே நன்மையை நாம் பற்றி கொள்கின்ற பொழுது நிச்சயம் ஆண்டவருடைய அந்த சன்னிதானத்தில் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர் தருவார் என்ற உறுதியான மனநிலையோடு நாம் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.